வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். சமூக நலத்துறையின் மூலம் முதியோர்களுக்கு போர்வை, செப்பல் ஆகியவைகளை சமூக நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் வழங்கினார். புதுச்சேரி அரசு சமூக நலத்துறையின் மூலம் முதியோர்களின் நலன் கருதி அவர்களுக்கு போர்வை, செப்பல் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மங்கலம் தொகுதி கணுவாப்பேட்டை கிராமத்தில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சமூக நலத்துறை அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் சமூக நலத்துறையின் இணை இயக்குநர் ஆறுமுகம் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி ஊசுடு தொகுதி அகரம் கிராமத்தில் ஆரம்ப பள்ளி இயங்கி வருகின்றது. இந்த பள்ளியில் எல்கேஜி முதல் 3ஆம் வகுப்பு வரை நடத்தப்பட்டு வருகின்றது. இந்த பள்ளியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் பணியாற்றிய இரண்டு ஆசிரியர்கள் கடந்த 15 தினங்களுக்கு முன்பு வேறு பள்ளிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டனர். ஆனால் இதுவரை மீண்டும் ஆசிரியர்கள் நியமிக்கப்படாததால் மாணவர்கள் கல்வி கற்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த பள்ளியில் 2 வகுப்பறைகள் மட்டுமே உள்ளது. இதனால் கூடுதல் அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டுமென பல நாள் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று காலை பள்ளிக்கு வந்த மாணவர்களுக்கு பாடம் எடுக்க ஆசிரியர்கள் இல்லாததால் வெளியில் நின்று கொண்டிருந்தனர். இதனை அறிந்த பெற்றோர்கள் மீண்டும் பள்ளிக்கு சென்று தங்களது பிள்ளைகளுடன் பள்ளி நுழைவாயில் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். தொடர்ந்து தனது பிள்ளைகளை வீட்டுக்கு அழைத்து சென்றனர். இதனால் பள்ளி வளாகத்தில் திடீரென்று பரபரப்பு நிலவியது. இதுகுறித்து பெற்றோர்கள் கூறும்பொழுது, பள்ளியில் பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்க ஆசிரியர்கள் இல்லை, மாணவர்கள் அமர போதுமான கட்டிட வசதிகளும் இல்லை, மேலும் மாணவர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுகின்றது. இதனால் தங்களது பிள்ளைகளை வீட்டுக்கு அழைத்து செல்வதாகவும் தெரிவித்தனர். எனவே உடனடியாக கோரிக்கைகளை ஏற்று மீண்டும் பள்ளிக்கு ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். இங்கே மொத்தமே 3 டீச்சர் தான் இருக்காங்க. 5 கிளாஸஸ் இருக்குது. இப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறது? பிள்ளைங்களுக்கு இங்கே பாதுகாப்பும் கிடையாது. இருக்கிற 2 டீச்சர்ஸும் எத்தனை கிளாஸஸ் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க? நாங்கள் இப்போ 10 டேஸ்க்கு முன்னாடி இங்கே கல்வி இயக்குனரை போய் பார்த்தோம். இன்னும் 2 டேஸில் உங்களுக்கு டீச்சர்ஸ் வருவாங்க, நாங்கள் அலாட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே கிடையாது. எங்களுக்கு ப்ரைவேட்டில் பணம் கட்டி படிக்கிற அளவுக்கு காசும் கிடையாது. இப்போ காரைக்காலில் இயற்கை இடர்பாடுகளில் இருந்து மக்களை காக்க வேண்டி தீச்சட்டி ஏந்தியும், விவசாயம் செழிக்க வேண்டி முளைப்பாரி தூக்கியும், உணவு பஞ்சம் ஏற்படாமல் இருக்க கஞ்சி களையம் சுமந்தும் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தில் உள்ள பெண்கள் ஆண்டுக்கொருமுறை வழிபாடு நடத்துவது வழக்கம். இந்த ஆண்டு இவ்வழிபாட்டு நிகழ்ச்சியில் 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு கஞ்சி களையம் சுமந்து வழிபட்டனர். செவ்வாடை உடுத்தி வந்த பெண்கள் தங்கள் தலையில் கஞ்சி களையும், தீச்சட்டி மற்றும் முளைப்பாரிகளை சுமந்து ஊர்வலமாக சென்றனர். காரைக்கால் அம்மையார் ஆலயத்திலிருந்து தொடங்கிய ஊர்வலத்தை புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் PRN திருமுருகன் துவக்கி வைத்தார். ஊர்வலம் காரைக்காலின் முக்கிய வீதிகள் வழியாக வந்து வழிபாட்டு மன்றத்தை அடைந்தது. அங்கு பெண்கள் நேர்த்திக்கடன் செலுத்தி வழிபாடு நடத்தினார்கள். நிகழ்ச்சியில் புதுச்சேரி மீன்திரள் குழும இயக்குனர் மீனாட்சி சுந்தரம், ஆதிபராசக்தி மன்ற ஆலோசகர் சிவகுமார் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். காரைக்கால் நிரவி நாடார் உறவின் முறை சங்கம் சார்பில் 3ஆம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் 4ஆம் ஆண்டு துவக்க விழா சிறப்பாக நடைபெற்றது. நிரவி நாடார் உறவின் முறை சங்கத்தின் 3ஆம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் 4ஆம் ஆண்டு துவக்க விழா நிரவி மாரியப்ப மனோ திருமண அரங்கத்தில் சங்கத்தின் மூத்த முன்னோடிகளும் மற்றும் சங்கத்தின் கௌரவ தலைவர்கள் மனோகரன் அவர்களின் நல்லாசியுடன் AMK பாலு அவர்களின் வாழ்த்துக்களோடும் துவங்கியது. இந்நிகழ்விற்கு நாடார் உறவின் முறை நிர்வாகிகள் குடும்பத்தோடு கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து கொடியேற்றுதல், தமிழ்த்தாய் வாழ்த்து, குத்துவிளக்கேற்றுதல், 2023-24ஆம் ஆண்டுக்கான ஆண்டறிக்கையினை, வரவு செலவுகளை காளியப்பன் வாசித்தார். மேலும் கலை நிகழ்ச்சி, யோகா, பொது அறிவுத்திறனை வளர்க்கும் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. இவ்விழாவினை நிரவி நாடார் உறவின் முறை சங்க நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.